நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2024ஆம் ஆண்டு ஐசிடி வினாத்தாளோட 44வது MCQ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடம் நடந்த அதாவது 2024ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நடைபெற்று முடிந்த MCQ வினாத்தாளோட ஐசிடியுடைய MCQ வினாத்தாளோட ஒவ்வொரு MCQவாக டீட்டெயிலாக பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். ஸோ அதை யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் தேடி பார்த்தா விளங்கும். அதை பார்த்தீங்க பல வீடியோக்களை நாங்கள் பதிவேற்றம் செஞ்சுக்கோம். நீங்கள் இதுக்கு முன்னுக்கு ஏதாச்சும் MCQ வினாக்கள் பார்க்க தவறு இருந்தீங்களாக்கும் அதை பார்த்துக்கொள்ளவும் முடியும். இன்னும் வேறு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சு அதை பெற்றுக்கொள்ளவும் கூடியதாகும். ஸோ அதே மாதிரி நாங்கள் வழங்க போல 44வது MCQவை எடுத்திருந்தோம். ஸோ நிறைய மாணவர்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு பகுதியாகவும் மார்க்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய பகுதியாகவும் தான் காணப்பெறு இந்த யூனிட் 10 அதாவது ஐசிடியை பொறுத்த வரைக்கும் 10வது யூனிட் வந்து ஒரு HTML CSS PHP பயன்படுத்தி ஒரு இயங்குநிலை இணையதளத்தை இப்படி உருவாக்குறது சம்பந்தப்பட்டு இருக்கும். யூனிட் 10 பேஸ் பண்ணி வந்த ஒரு கொஸ்டினாக இது காணப்பட போகுது. இந்த கொஸ்டினை நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு HTML பாணித்தாளின் முதன்மை நோக்கம் யாரு? அதாவது ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவாங்க. சரியா, இதை வந்து சொல்லுவாங்க ஸ்டைல் ஷீட். அதாவது நாங்கள் இங்கே ரெண்டு விஷயத்தை நாங்கள் காணிக்கும். ஒரு HTMLடா என்ன, அதுக்கு ஏன் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணும், ஏன் PHP யூஸ் பண்ணுறது, 3 விஷயத்தையும் பயன்படுத்த அதாவது மெயின்படுத்தி தான் அந்த உங்களோட 10வது யூனிட் காணப்பட போகுது. இந்த இதில் வந்து HTMLடா என்ன, HTML பற்றின அடிப்படையெல்லாம் படிப்போம். CSSனா என்ன, ஏன் ஸ்டைல் ஷீட்னு சொல்கிறோம் எல்லாம் பார்த்துருப்போம். அதேமாதிரி PHP சம்பந்தமாக பார்த்துருப்போம். இந்த கொஸ்டின் வந்து பெரும்பாலும் HTML CSS மெயின் பண்ணி வந்த ஒரு கொஸ்டின் ஆட்டம் காணப்படுது. ஒரு HTML பாணித்தாளின் முதன்மை நோக்கம் யாருன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்போம், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு HTML அடிப்படையாக வச்சு நாங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண மாதிரி ஒரு கட்டமைப்பை மாற்றணும்னா டிசைன் பண்ணலாம். பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு எடுத்து காட்டிருக்கேன். பாருங்கள், வெல்கம் டு மை ஹோம் பேஜ். பாருங்கள், இது ஒரு HTML மாத்திரம், எந்த ஒரு ஸ்டைல் ஷீட்டுமே எந்த ஒரு ஸ்டைலுமே கலக்காமல் ஒரு HTML மாத்திரம் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு வெப்சைட். இதுக்கு நீங்கள் HTML கலந்தீங்களாக இருந்தால் இப்படி மாறப்போகுது. பாருங்கள் எப்படி ஸ்டைலாக மாறிக்குது, க்ரீன் கலர், இங்கே பிளாக் கலரில் டெக்ஸ்ட் எல்லாம் மாறிக்குது. பாருங்கள், இது வேற ஒரு ஸ்டைல், இந்த அப்படி மாறிக்குது, இப்படி மாறிக்குது. பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் ஸ்டைல் ஷீட் நம்மளோட ஒரு இணையதளத்துக்கு ஸ்டைல் ஷீட் ஏன் பயன்படுத்தணும்னா அது அலங்கரிக்கிறதுக்கு. வீட்டுக்கு ஏன் பெயிண்ட் அடிக்கிறோம் நாங்கள், ஸோ வீட்டு அலங்கரிக்கிறதுக்கு. எப்படி நாங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்டுக்கு CSS பயன்படுத்துறது. இப்போ உங்களுக்கு HTML CSS கிளியராக ஆகிக்கும். பார்ப்போம். ஒன்றாவது, HTML மூலகங்களுக்கு வடிவமைப்பையும் பாணிகளையும் பிரயோகித்தல். அது தமிழில் என்னவாக இருந்தாலும் ஸ்டைலை வந்து ஒரு பாணி ஒரு சொல்கிறாங்க. ஸோ அந்த நினைப்பில் பாணிகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்போவுமே கண்டிப்பாக அப்படியான ஒரு டெர்ம் வேர்டு யூஸ் பண்ணும்போது பிரக்கெட்டுக்கு என்ன செய்வாங்க, ஸ்டைலுங்கிறத தரப்போகிறாங்க. அப்போ HTML மூலகங்களுக்கு வடிவமைப்பையும் பாணிகளையும் பிரயோகித்தல். ரெண்டாவது ஆப்ஷன் சொல்கிறாங்க, ஒரு வலைத்தளத்துக்கு தரவுத்தளங்களை உருவாக்குது. ஸோ இன்னொரு ஆப்ஷன் தான் சரி, அதை வச்சுக்கொண்டு நாங்கள் மிச்சத்தையும் பார்ப்போம். ஒரு வலைத்தளத்திற்கு தரவுத்தளங்களை உருவாக்குது. டேட்டா பேஸை உருவாக்குறதுக்கு வந்து நாங்கள் ஒரு காலமும் CSS யூஸ் பண்ண மாட்டோம். CSS இந்த ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணுற பிரதான நோக்கம் டிசைன் பண்ணுறேன், அலங்கரிக்கிறது தான். அப்போ இதுக்கு வந்து என்ன, ஒரு PHP வந்துக்கலாம். PHP பேஸ் பண்ணி வந்து என்ன செய்யலாம், PHP வச்சு நம்ம டேட்டா பேஸோட லிங்க் பண்ண இயலும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம். ஒரு வலைப்பக்கத்தின் கட்டமைப்பு வரையறை செய்ய இந்த விஷயம் முக்கியமானது. ஒரு வலைத்தளம் இப்படித்தான் இருக்கணும். பாருங்க, இந்த வலைத்தளம் இப்படித்தான் இருக்கணும், கட்டமைப்பு இப்படிதான் இருக்கும். வெல்கம் டு ஹோம் பேஜ் வரும் இப்படி, இது ஒரு கட்டமைப்பு. இதுக்கு பிறகு என்ன, இந்த சேம் பேஜ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கணும். பட் இது எப்படி டிசைன்ல இருக்கணும் தீர்மானிக்கிறது தான் CSS. இது இருக்கணுங்கிறது தீர்மானிக்கிறது HTML. பாருங்க, வேற ஒரு கலர்ல இருக்குது, இங்கே பாருங்க வேற ஒரு கலர். ஆனால் அந்த இது இல்லாமல் போகிறா எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அப்போ கட்டமைப்பு உருவாக்குறது கட்டாயம் HTML வரும். ஏன்னா இந்த முறை இப்படி வந்தது, அடுத்த முறை எப்படி வரலாம் உங்களுக்கு. ஒரு HTML ஒரு வலைத்தளத்தை கட்டமைப்பு தீர்மானிக்கிறது இதுன்னு கூட ஒரு கொஸ்டின் எழுந்து வரக்கூடியதாக காணப்படும். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு வலைப்பக்கத்தில் உள்ள உள்ளடக்கத்தை இத்தைப்படுத்தல் ஒரு வலைத்தளத்தை அப்டேட் பண்ணி நாங்கள் HTML பயன்படுத்தி ஒரு வெப்சைட்டை நாங்கள் உருவாக்கணுமா இருந்தால் அது மீண்டும் பல HTML குறிமுறை சேர்க்கிற மூலியமாக வந்து இன்னும் அப்டேட் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் சொல்லலாம், சார் இப்படி இருக்கிற வெப்சைட் வந்து அதாவது பாருங்க, இப்படி இருக்கிற வெப்சைட் வந்து இப்படி இருந்தால் அப்டேட் ஆகுது தானே. இதுக்கு பேர் அப்டேட் இல்லை, இதுக்கு டிசைன் ஆகுது. பாருங்க, ஏதாச்சும் மாறுற புதுசாக டெக்ஸ்ட் எதுவும் மெட் ஆகுறா இல்லை, அதே டெக்ஸ்ட் தான் இருக்க போகுது, எந்த மாற்றம் இல்லை. பாருங்க, அப்படி இருக்கிற டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டிசைனாக மாறுது. சரியா, அப்படிங்கிறத காணப்படும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது ஆன்சர் HTML மூலகங்களுக்கு எலிமெண்ட்டுக்கு வடிவமைப்பையும் பாணிகளையும் பிரயோகித்தல், ஒரு ஃபார்மட்டையும் ஸ்டைலையும் பிரயோகிக்க போகிறாங்க. ஸோ உண்மையிலேயே HTMLக்கு நாங்கள் CSS பாணித்தளங்கள் CSS தாங்க குறிக்குது. CSS பயன்படுத்துகிற முதன்மை நோக்கம் இதுவாகத்தான் காணப்படுது. ஸோ இந்த 44 நிமிஷத்துக்கு பூர்ணமாக கிளியராகி நினைக்கிறேன் நான். இது தொடர்பாக எதுவும் சந்தேகங்கள் தான், இதுவும் விளங்காட்டி நீங்கள் என்ன செய்ய கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை தாண்டி உங்களுக்கு வர சந்தேகங்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த 2024ஆம் ஆண்டு
பாஸ் பேப்பரில் தான் முக்கியமான விஷயங்களை கொண்டு போயிருக்கீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு 2023 எழுதலாம், 2022 எழுதலாம், இதுக்கு முன்னே வருடங்கள் ஏதாச்சும் எழுதலாம். ஸோ இந்த பாடுறதுக்கான வெவ்வேறு விஷயங்கள் வெவ்வேறு மாடல் பேப்பர் எழுதலாம். ஸோ தயவுசெய்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸை தெரிவிக்கிற மூலியமாக தான் அதை நான் அறிஞ்சு அதை மட்டும் மூலமாக உங்களுக்கு கிளியர் பண்ண முன்னுரிமைன்னு தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ போய் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களோட நண்பர்கள் மத்தியில் தெரியாமல் இருந்தால் இது ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரிய வச்சுக்கொள்ளுங்க.